96 அடி உயரம் கொண்ட அந்த பிரம்மாண்டமான தேர் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. இதோட எடை 350 டன் எடை. 99 அடி சார், இது 100 அடிக்கு 1 அடி கம்மி. இந்த தேர்லயே பாத்தீங்கன்னா சுரங்கப்பாதை உள்ளது நம்ம தேர்ல மட்டும்தான். ஒரு 500 முட்டுக்கட்டைகள். கட்டையை வச்சோம்னாக்கா இந்த 350 டன்னை ஒரு கட்டையில் ஏறும் போது சாறு பீச்சில் அடிக்க முடியும், கட்டை ரெண்டா பிளற முடியும். 10 வருஷமா வேலை பார்த்துட்டேன், தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். 10-15 வருஷமா இந்த இழப்புல தான் இருக்கிறோம். 10 வருஷமா இங்கே கோயிலில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். 20 வருஷமா வேலை பார்க்குறேன். 24 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப விசேஷமானது, 4 வீதி சுற்றி வரும். தேர் பெரிய தேர், அதனால ரொம்ப நாளாக இது திருவிழா மாதிரி வருஷம் வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. வானை முட்டுவது போல 96 அடி உயரமும் 350 டன் எடையும் கொண்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர், அந்த சிவனையே நேரில் காண்பது போல தோற்றம். இந்த தேருக்கு ஆழி தேர் அப்படின்ற பெயர் இருக்கு. இந்த பிரம்மாண்ட தேர் யாருடைய கைவண்ணத்துல, யாருடைய சிந்தனையில உதிச்சது அப்படின்னு இப்ப வரைக்குமே சொல்லப்படாத ரகசியம் ஒண்ணு உளவிட்டு வருதாமா. தேர் கலசத்துல 2 வெள்ளி குடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறத திருவாரூரை தவிர வேற எங்கேயுமே காண முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. 7 அடுக்குகளை கொண்ட இந்த தேர்ல 64 தூண்களும் 4 குதிரைகளும் அமைக்கப்பட்டிருக்குமா. திருமால் வணங்கின இந்த தேருடைய குதிரையா அஷ்டதிக்பாலர்கள் மாறினதாவும், தேருடைய காலச்சா தேவர்கள் மாறினதாவும், தேருடைய அடித்தட்டா காலதேவனே அமர்ந்ததாவும் புராண கதைகள் சொல்லப்படுது. வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத அளவுக்கு அழகிய ஓவியங்களாலும் சிற்பங்களாலும் இந்த தேர் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பங்குனி உத்திர திருவிழாவுடைய நிறைவாதான் இந்த தேர் திருவிழா நடக்கும் அப்படின்னு கூறப்படுது. திருவிழா நேரத்துல மொத்தம் 92 அலங்காரங்கள் தேர்ல செய்யப்படுமாமா. அலங்காரத்துக்கு அப்புறமா தேருடைய எடை 460 கூட மாறுமா. ஒரு காலத்துல இந்த தேரை இழுக்கிறதுக்கு 12,000 பேர் தேவைப்பட்டாங்களாம். இப்போ பக்தர்கள் தேரை இழுக்க பின்புறம் இருந்து புல்டோசர் தான் இந்த தேரை தள்ளுது. சோ ஆழி தேர் கட்டுமான பணிக்கு குறைந்தபட்சம் 45 நாட்களுக்கு மேல தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆழி தேர் நகர்ந்து செல்ற காட்சியை காண்றதுக்கு கோடிக்கணக்கான கண் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பிரம்மாண்டமான முறையில காட்சியளிக்கிற தேர் திருவிழாவை பாக்குறதுக்காக இந்த வருஷம் பங்குனி திருவிழாக்கும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.